பொதுவாக சில படங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒன்று தோணும். அது என்னன்னா, இது அது இல்ல, ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்கடா அப்படின்ட்டு. இதுக்கு முந்தைய வீடியோவில் கேம்ல இருந்து தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் கேம்ல இருந்து சொல்லாமலாமல் திருண்ண வீடியோங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி ரைட்ஸ் வாங்கி எடுத்தா அது தழுவல், சொல்லாமலாமல் ஆடைய போட்டால் அதுதான் திருட்டு. ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். மூணாவது இடத்துல பார்க்க போகிறது மாயா அவுட்லாஸ்ட். அவுட்லாஸ்ட் வெளிவந்தது 2013, மாயா வெளிவந்தது 2015. மாயா பட இயக்குனருக்கு இது ஒரு முதல் படம். இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக ஒரு முழுமையான ஹாரர் மூவியை கொடுத்துருப்பாரு. இந்த படத்துக்கு வந்து கேமுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்த சில பேர் நினச்சிருப்பாங்க, புது கான்செப்டாக இருக்குது, இது டேரக்டர் எங்கேருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு வச்சிங்கன்னா, டடா கண்டிப்பாக அது இங்கேருந்து தான். பேயை பார்த்து பயந்து ஓடுறது, வீடியோ கேமராவில் பேயை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் இல்லாமல், இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று வரும். அது என்ன அப்படின்னா, ஊருக்கு தெரியாமல் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கும். அதில் மிகவும் கொடூரமான மற்றும் கைவிடப்பட்ட மனநோயாளிகள் மட்டும்தான் அதில் சேர்ப்பாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் அவங்கள வச்சு வினோதமான ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதிலிருந்து வெளிவந்த ஒரு பேய் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற எல்லாரையும் கொன்னுடும், கிட்டத்தட்ட பைத்தியக்காரங்களை கூட. இந்த கதை அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவுட்லாஸோட ஒத்து போகும். இந்த டேரக்டர் அழகாக இந்த நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரியும் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் கதையை மாற்றிட்டு இருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவுட்லாஸில் ஒரு இன்ஜின் இருக்கும், அந்த இன்ஜின் மூலமாக தான் பேய் வரும். ஆனால் இந்த படத்தில் தமிழ் சினிமா வழக்கப்படி பேய் ஒரு பொம்பளை பேய், அதுலேயும் ஒரு சில அம்மா சென்டிமெண்ட்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான திரைக்கதையோட இயக்குனர் இந்த படத்தை கொடுத்துருப்பாரு. மேலும் ஒரு சில காட்சிகளை டைரக்டர் அவுட்லாஸ் எடுத்திருப்பாரு. இருந்தாலும் மாயா ஒரு நல்ல படம் தான். இரண்டாவது இடத்துல பார்க்க போகிறது 1811 வாட்ச் டாக்ஸ். வாட்ச் டாக்ஸ் ரிலீஸ் ஆனது மே மாதம் 2014. 1811 ரிலீஸ் ஆனது அதே வருஷம் ஜூன் மாதம் 2014. ஆனால் யூபிசாஃப்ட் வாட்ச் டாக்ஸுக்கான டெமோ கேமை 2012 வெளியிட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அது எப்படிப்பா ஒரு மாதத்துலேயே காப்பி அடித்து படம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாட்ச் டாக்ஸ்க்கான முழு கதையும் காப்பி அடிக்காமல் வாட்ச் டாக்ஸோட ஒரு சின்ன நாட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹிந்தி படத்தை எடுத்திருப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருக்கு இருக்கிற ஹேக்கிங் திறமையை கொண்டு தீவிரவாதிகள் வச்சிருக்கிற பாம்பை கண்டுபிடிக்கிறாரு, அதை வச்சு நல்லது செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த டீம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போஸ்டர் கூட வாட்ச் டாக்ஸை பார்த்து தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஹீரோ போட்ட காஸ்டியூம்லேருந்து அவர் போட்ட தொப்பி வரைக்குமே வாட்ச் டாக்ஸ் கேரக்டரை அப்படியே ஒத்து இருக்கும். உண்மையை சொல்லணும்னா, யூபிசாஃப்ட் வாட்ச் டாக்ஸ் கேமை ரிலீஸ் பண்ண ரொம்ப டிலே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த படத்தை எடுத்த டீம் அதையும் அப்படியே காதோட போயிடும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ. ஆனால் அவங்க துரதிருஷ்டமோ என்னமோ, அந்த கேம் அதே வருஷத்தில் அந்த படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அவங்கள மாட்டி விட்டுருச்சு. முதல்ல படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்க போகிறது ஹானரபிள் மென்ஷன்ஸ். அசாசின்ஸ் கிரீட் 2 குர்மீன். அசாசின்ஸ் கிரீடோட கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா கூட, இந்த படத்தில் என்ன காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாசின்ஸ் கிரீட் 3 ட்ரெய்லர் மாதிரியாக இருக்கும் இந்த படத்தோட ஓப்பனிங் சீன். அந்த சீனை பார்க்கும்போது தெரியும் இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு என்னப்பா சம்மந்தம், அதை பார்த்தா காப்பி அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, அந்த சீன்லேயே வில்லன் கேரக்டர் காட்டுவாங்க. அந்த வில்லன் கேரக்டர் அசாசின்ஸ் கிரீடோட காஸ்டியூமை போட்டிருப்பாரு. இப்போ புரியுது இல்லை? ஸோ இதுலேருந்தே தெரியுது இது எங்கேருந்து சுட்டுது அப்படின்ட்டு. ஆனால் மற்றபடி அசாசின்ஸ் கிரீடுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த படமும் பெரிய அளவில் ஓடலை அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்தில் ஹீரோ நடித்த பாபி சிம்மாவை மறுபடியும் வில்லன் நடிக்கவே போயிட்டாரு. அடுத்த பார்க்க போகிறது ஹோம் ஃப்ரண்ட், வாய்மை மற்றும் பேந்தம். இந்த 2 படங்களும் என்ன காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஃப்ரண்ட்டோட போஸ்டர் தாங்க. அதாவது ஹோம் ஃப்ரண்ட்டோட போஸ்டரில் ஹீரோவோட முகத்தில் ஒரு சிவப்பு துணி கட்டியிருக்க மாதிரி இருக்கும். அதே வாய்மை படத்தோட போஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோவோட முகத்தில் துணியை கட்டி அதில் ரூபாயோட சிம்பிளை போட்டிருப்பாங்க. அதோட போஸ்டரையும் பார்க்கும்போது தெரியும் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிந்தி படமான பேந்தம் அப்படின்ற படத்துலையும் அந்த போஸ்டரை அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க. பேந்தம் படத்தில் இந்த 2 பேர் முகத்துலையும் இந்திய கொடியை கட்டின மாதிரி அந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அசாசின்ஸ் கிரீட் 7ஆம் அறிவு. அசாசின்ஸ் கிரீடுக்கும் 7ஆம் அறிவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த சின்ன நாட்டு தான். அதாவது இறந்து போன நம்மளோட முன்னோர்களோட நினைவுகளை நம்மளோட டிஎன்ஏ மூலியமாக கொண்டு வர முடியும் அப்படின்ற கான்செப்ட் தாங்க. இதெல்லாம் ஒரு காப்பியா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு காப்பி தான். ஏன்னா இந்த படம் நகர்றதே அது முக்கியமான கான்செப்டை நோக்கி தான். அது மட்டும் இல்லாமல் அசாசின்ஸ் கிரீடை படமாகவும் இயக்கியிருப்பாங்க. அந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா இதே கதை தான். ஸோ படம் பார்த்தா உங்களுக்கு என்னடா இது 7ஆம் அறிவை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. உண்மை என்னன்னா 7ஆம் அறிவை பார்த்து அசாசின்ஸ் கிரீட் காப்பி அடிக்கல, அசாசின்ஸ் கிரீட் கேமை பார்த்து தான் 7ஆம் அறிவு காப்பி அடிச்சிருப்பாங்க. மற்றபடி
படத்தோட கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பொதுவாக ஏஆர் முருகதாஸ் தன்னோட படங்களில் அவர் பார்த்த ரெஃபரன்ஸை அங்கங்கே சொல்லி விடுவார். ஸோ அந்த விதத்தில் அசாசின்ஸ் கிரீட் கேமில் இருந்து அந்த சின்ன கான்செப்டை மட்டும் 7ஆம் அறிவில் எடுத்து பொறுத்திருப்பார். போன வீடியோவிலேயே இந்த படத்தை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் கடைசிவரைக்கும் யாரும் அதை பற்றி போடவே இல்லை. அமரன் 2 மாஃபியா 2 நவரச நாயகன் கார்த்திகோட நடிப்பில் 1992 ஹிட்டான படம் தான் அமரன். அநேகன் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நவரச நாயகன் கார்த்திக் இந்த படத்தில் 2ஆம் பாகம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த காரணமோ தெரியல படம் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கும் மாஃபியா 2க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் அதே போஸ்டர் காப்பி தான். அதாவது மாஃபியா 2ல அந்த 2 சிம்பிளில் இருக்கிற அதே ஸ்டைல் எடுத்து அமரன் 2ல அப்படியே எடுத்து பொறுத்திருப்பாங்க. இதுவும் பெரிய விஷயம் இல்லை, ஃபர்ஸ்ட் லுக் தான் அப்படின்னாலும் ஒரு படம் எடுத்திருந்தா அந்த சிம்பிளை கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அதேதான் அசாசின்ஸ் கிரீட் 2 வேலாயுதம். வேலாயுதம் எம் ராஜா இயக்கத்தில் 2011 வெளிவந்தது. இந்த படத்துக்கும் அசாசின்ஸ் கிரீட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா போஸ்டர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட கதை திரைக்கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் மற்றும் எம் ராஜா கூட்டணியில் சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு தான் வேலாயுதம் படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒன்று இந்த படம் ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்குமா இல்லை பேட்மேன் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா கடைசி இந்த படம் ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்குது. ஆமாங்க, இந்த படம் அசாடுன்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். வேலாயுதம் படத்தில் அசாசின்ஸ் கிரீட்ல இருந்து காஸ்டியூமையும் ஃபைட்டிங் ஸ்டைலையும் அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க, ஏன் போஸ்டரை கூட. அதே மாதிரி தான் இதில் ஒரிஜினல் விஷயமான அசாட் படத்தில் தி லெஜெண்ட் ஆஃப் ஜோரோவில் இருந்து காஸ்டியூமையும் ஃபைட் ஸ்டைல் ஆடியோ போட்டிருப்பாங்க. பொதுவாக அசாசின்ஸ் கிரீட் சீரீஸில் இந்தியா, ரஷ்யா, சைனா அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை வேலாயுதம் அசாசின்ஸ் கிரீட் தமிழ்நாடாக இருக்குமோ? இந்த வீடியோவில் நான் திரு விஜயை பற்றி பேசினேன், இந்த படத்தை பற்றி தான் பேசினேன். தளபதி ரசிகன்டா வரியா? தளபதி ரசிகன்டா வரியா? 7ஆம் அறிவுக்கும் இந்த படத்துக்கும் காப்பிகேட்டில் மட்டும் ஒற்றுமை இல்லை, இன்னொரு ஒற்றுமையும் இருக்குது. அது என்னன்னா வேலாயுதமும் 7ஆம் அறிவும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாங்க, ரெண்டும் ஒரே நாளில் போட்டியாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் நான் விட்டு போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நான் ஏதாவது சொல்ல மறந்தாலும் சரி, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எதுவுமே பெருசாக வெளியே போக மாட்டேங்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம், ஆனால் வியூஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா இது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.